கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆமாத் தேச சுற்றுலா. என்ன ஆமாத் தேசமா? அது எந்த நாட்டில் இருக்கிறது? ஆமாத் தேசம் சிரியா நாட்டில் இருக்கிறது. ஆண்டவருடைய கிருபையால் இந்த ஆமாத் தேசத்தை நான் நேரில் போய் பார்த்து மகிழ்ந்தேன். வாருங்கள், காரில் ஏறுங்கள், நாமும் போய் பார்ப்போம். சிரியா தலைநகர் தமஸ்கு பட்டணத்திலிருந்து கார் புறப்பட்டு வடக்கு நோக்கி சுமார் 220 கிலோமீட்டர் 140 மைல் தூரத்தில் உள்ள ஹமா பட்டணம் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சாலமன் ராஜா ஆண்ட ராஜ்யத்துக்கு எல்லை வடக்கே ஆமாத் தேசம் முதல் தெற்கே ஏப்து நதி வரை என்பார்கள். 1 ராஜாக்கள் 8:65. ஆமாத் தேசத்துக்கு இன்றைய பெயர் ஹமா பட்டணம் என்பதாகும். தமிழில் ஆமாத் தேசம் என்றும், எபிரேய மொழியில் ஹமாத் என்றும், அரபிக் மொழியில் ஹமா என்றும் பெயர். சிரியாவின் 14 மாகாணங்களில் இந்த ஹமா மாகாணமும் ஒன்று. ஆமாத் தேசம் என்றும், ஆமாத் என்றும், ஆமாத் சோபா என்றும் பைபிளில் சுமார் 36 இடங்களில் வந்துள்ளது என்றால் அதன் முக்கியத்துவத்தை பார்த்து கொள்ளுங்களேன். சுமார் 3000 வருஷ சரித்திரங்கள் நிறைந்த ஒரு பெரிய பழங்காலத்து பைபிள் பட்டணம். இன்றும் அதே பெயரில் ஹமா இந்த பெயரில் இருப்பது கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். எபிரேய மொழியில் ஹமா என்பதற்கு கோட்டை கொத்தளம் என்று அர்த்தம். ஏராளமான பழங்காலத்து கோட்டைகள் இருப்பதை நான் பார்த்து மகிழ்ந்தேன். அதோ அந்த சிரியா மேப் படத்தை பாருங்கள். வடக்கு துருக்கி, கிழக்கே ஈராக், தெற்கே இஸ்ரேல், ஜோர்டான், மேற்கே மத்திய திரைக்கடல் மற்றும் லெபனான் நாடுகள் உள்ளன. அதோ பாருங்கள், சிரியாவின் மத்தியில் ஆமாத் தேசம் இருப்பதை பாருங்கள். ஆமாத்தின் முக்கிய பட்டணம் ஹமா என்பதாகும். அதோ பாருங்கள், இதுதான் ஹமா என்ற பெரிய பட்டணம். ஆமாத் என்னும் பெரிய பட்டணம் என்று ஆமோஸ் 6:2 சொல்வது எத்தனை உண்மை பார்த்தீர்களா? அநேக பைபிள் சரித்திர சான்றுகள் நிறைந்த இடம் இந்த ஹமா. சாலமோனின் 40 வருட ஆட்சியில் ஒரே ஒரு யுத்தம் தான் செய்தான். அந்த யுத்தம் நடந்து ஜெயித்தது இந்த ஆமாத் தேசம்தான். 2 நாளாகமம் 8:3. சாலமோன் வனாந்திரத்தில் தத்மோர் மற்றும் ரஸ்துகளின் பட்டணம் கட்டியதும் இந்த ஆமாத் தேசம்தான். 2 நாளாகமம் 8:4. எரேமியா 1:13 பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்று எரேமியா சொன்னது எருசலேமுக்கு வடக்கே உள்ள இந்த ஆமாத் தேசம்தான். யூதேயாவின் கடைசி ராஜாவாகிய செதேக்கியா ராஜாவின் கண்களை குருடாக்கி வெண்கல விலங்கு போட்டு ஈராக்குக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனதும் இந்த ஆமாத் தேசம்தான். ஹமா பட்டணம் ஓரண்டஸ் நதிக்கரையில் இருக்கிற மிகவும் செழிப்பான பட்டணம். 17 நோரியா வாட்டர் வீல் என்ற மரச்சக்கர பம்ப் இன்றும் ஓடிக்கொண்டிருப்பதால் ஏராளமான டூரிஸ்டுகளை கவர்ந்து இழுக்கும் பட்டணம் இந்த ஹமா. 3 நட்சத்திர 5 நட்சத்திர ஹோட்டல்கள் இருப்பதை பார்த்தேன். கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரத்தில் இருக்கிற பட்டணம். சூப்பர் கிளைமேட். குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி மாதிரி குளிர்ந்த தென்றல் வீசி மனதுக்கு இதமாக இருந்தது. ஏர் கண்டிஷன் சிட்டி மாதிரி எப்பொழுது 25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். வேர்வையே வேர்க்காது. பல செழிப்பு நிறைந்த பட்டணம். ஆப்பிள் தோட்டத்தில் கொத்து கொத்தாக ஆப்பிள் காய்த்து தொங்குவதை பார்த்து மகிழ்ந்தேன். மற்றும் ஒலிவப்பழம், பிஸ்தா, பியர்ஸ், பிளம்ஸ், பீச்சஸ் ஏராளமாய் விளைவதை பார்த்தேன். அதனால் தான் நேபுகாத்நேச்சார் ஹமா பட்டணத்தில் மிலிட்டரி கேம்ப் அடித்து தெற்கே இருக்கிற எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் செய்தான். நான் ஆமாத் தேசம் போயிருந்த போது ஓரண்டஸ் நதிக்கரையில் உள்ள ஹமா பட்டணத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். ஓரண்டஸ் நதிக்கரையிலிருந்து ஒரு பெரிய முரட்டு சத்தம் கீர் கிர் என்று கேட்டு நான் அங்கே போய் பார்த்தேன். அதோ படத்தை பாருங்கள். அங்கே நதிக்கரையில் 20 மீட்டர், அதாவது 66 அடி விட்டமுள்ள ராட்சத மரச்சக்கரம் 120 பக்கெட்டை சுமந்து சுற்றி கொண்டிருந்ததை பார்த்தேன். நதியின் தண்ணீர் ஓடும் சக்தியில் அந்த மரச்சக்கரம் சுழன்றது. தண்ணீர் 5வது மாடி வரை உயரத்துக்கு ஏற்றப்பட்டு வாய்க்கால் வழியாக பாசனத்துக்கு செல்வதை பார்த்தேன். சாலமோன் காலத்தில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் கரண்டு கிடையாது, பம்பு கிடையாது, மோட்டர் கிடையாது.
ஆனால் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால் சாலமோன் இதை டிசைன் பண்ணினான். சுற்றுவதற்கு அச்சில் கேதுமர உருண்டைகள் கடைந்து எடுத்து ஒலிவ எண்ணெயில் சுற்றும் போது தான் அந்த கீர் கீர் என்ற சத்தம் கேட்டது. பின்னே ஏன் இந்த நவநாகரிக காலத்தில் இந்த பழங்கால நோரியா என்கிற மரச்சக்கர பம்பை ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள்? ஏராளமான டூரிஸ்டுகள் வந்து பார்த்து மகிழ்வதாலும் பழங்கால சரித்திர சான்றுகள் மற்றும் கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை இளந்தலைமுறையினர் அறிந்து கொள்ளவும் வைத்திருக்கிறார்களாம். ஆம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தெய்வ பயத்தோடு வாழ்ந்து ஞானமுள்ள சந்ததியை பெற்று சந்தோஷமாய் வாழ்வீர்களாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.